அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்ற வார்த்தையை நாங்கள் வாசித்து தொடர்ந்து நாங்கள் தியானித்து வருகிறோம். என் தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் பேசுகிற ஆண்டவர் இந்த நாள் கூட எங்களோட பேசுங்க, இடைப்படுங்க. கர்த்தருடைய சத்தம் சபையில் தொனிக்கட்டும். அநேகரை அழிந்து போவதற்கு சமூகத்தில் வந்து தப்பித்து கொள்ள கர்த்தரை காப்பாற்றுகிற தெய்வம். இந்த வார்த்தையை தியானிக்கிற பொழுது எங்களோடு பேசும், இடைப்படும். ஜீவ வார்த்தைகள் கேட்கிற பொழுது அபிஷேகம் தருகிறவர், ஜீவ வார்த்தை கேட்கிற பொழுது சத்தியத்தினால் விடுதலை கொடுக்கிற ஆண்டவர். இந்த நாளுடைய வார்த்தை மூலம் அநேகருக்கு அபிஷேக விடுதலை பெற்றுக்கொள்ள நீ நடத்தும். வசதி கேட்குற ஒவ்வொரு பிள்ளையும் பலப்படுத்தும், சொல்லுகிற அடியும் பலப்படுத்தும், பயன்படுத்தும். எந்த விதத்தில் வீணும் விரதமாய் வார்த்தைகள் விழுந்து விடாடிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் விடுகிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜீவன் தப்ப மலைக்கு ஓடிப்போ, நீ அழிந்து போவதற்கு மலைக்கு ஓடிப்போ என்று சொல்லி லோத்திடம் ஆண்டு வார்த்தை வந்தது. அந்த வார்த்தைக்கு அவன் செவி கொடுக்கவில்லை. அதனால் அவன் வாழ்க்கை மாறி போச்சு. நம்ம அதனால் கண்மலையாகி கிறிஸ்துவை நோக்கி ஓடிப்போனவர்கள், கண்மலையின் மேலே கட்டப்பட்டவர்கள், கண்மலையில் பிரியமாக இருக்கிறவர்கள் வாழ்ந்து சுயித்திருந்தால் ஆசிரியக்கப்பட்டன்னு சொல்லி கடந்த வாரத்தில் பார்த்தோம். இந்த வாரத்தில் கூட நம்ம வாசித்த வசனத்தில் தேவ பர்வதமாகிய ஓரே மலை குறித்து நம்ம தேவ சமூகத்தில் தியானிக்க போகிறோம். இந்த பர்வதம் பிரசித்தி பெற்ற பெரிய மனுஷர்கள் அநேகர் தங்களுடைய வாழ்வில் மரண பயம் வந்த பொழுது அவர்கள் ஓடி போயிருக்கத்தக்கதாக ஒரு மலை, இந்த தேவ பர்வதமாகிய ஓரே மலை. மரணத்துக்கு பயப்பட்டு சத்ருவோன்னு சொல்லி பயந்து ஓடி தேவ பர்வத்தில் போன மாத்திரத்தில் அவர்கள் அங்கே பலப்படுத்தப்பட்டார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிராணன் போய்விடுமோ என்று சொல்லி ஒரு பெண்ணுக்காக பிராணனை காத்துக்கொள்ளும்படியாக பறந்து அடித்து ஓடின ஒரு மனுஷன். அந்த மனுஷனும் ஓரே பருவத்தில் போய் தான் பலப்படுத்தப்பட்டான். இந்த பலப்படுத்தப்பட்ட இந்த மனிதர்கள் எங்கே பயமுறுத்தி துரத்தப்பட்டது போல ஓடினார்களோ அதே இடத்திற்கு திரும்பி போய் அவர்கள் தலைவர்களாக செயல்பட்டார்கள், அவர்கள் மீட்பர்களாக செயல்பட்டார்கள், அவர்கள் அநேகர் அபிஷேகங்களாக செயல்பட்டார்கள். ஹல்லேலூயா. மகிமையிலே அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். மகிமையான கர்த்தர் ஒரு நாளில் மருவ மலையிலே ஏறி சென்று நிற்கிற பொழுது இந்த மகிமையின் கர்த்தர் இயேசுவோடு கூட அவர்கள் கூடவே இருந்து இயேசுடைய மரணத்தை குறித்து ஆலோசிக்கும் அளவுக்கும் அவர்கள் தம்முடைய வாழ்வில் உயர்த்தப்பட்டார்கள். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் இந்த 2 நபரை குறித்து தெரியும். இந்த 2 நபர் தான் மோசேயும் எலியாவும். இவர்களை குறித்து ஓரே பருவத்தை குறித்து தேவனுடைய சமூகத்தில் கொஞ்ச நேரம் தியானிக்க போகிறோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசித்த வசனம் சொல்லுது, அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது அங்கே இந்த வசனம் இப்படியா சொல்லி பாருங்க. நான் பார்க்கவே பார்த்தேன், அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன். ஆகையால் நீ வா, நான் உன்னை எகிப்திற்கு அனுப்புவேன் என்றார். நல்லா கவனிச்சு பாருங்க வார்த்தையை. ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற சம்பவத்தை ஸ்தேவான் தன்னுடைய ஜனங்கள் மத்தியில் பிரசங்கம் பண்ணுற போது இந்த ஸ்தேவானை பயன்படுத்தி பழைய சம்பவத்தை, நடந்து போன சம்பவத்தை இந்த ஸ்தேவான் தன்னுடைய மரண நேரத்தில், அவருக்கு மரண நேரம் தெரியாது, பிரசங்கம் முடிய அவரை கொன்றுறாங்க, அவர் பிரசங்கிக்கிறார். அப்படி பிரசங்கிக்கிற பொழுது மோசேயுடைய சரித்திரத்தை ஃபுல்லாக சொல்லிட்டு வரார். அப்படி சொல்லுகிற பொழுது நம்ம வாசித்த இந்த 34ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ வா, நான் உன்னை எகிப்திற்கு அனுப்புவேன் என்றார். நீ வா, நான் உன்னை எகிப்திற்கு அனுப்புவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கே வச்சு பேசுகிற ஆண்டவர்? யாத்திராகவும் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசித்தோம். அந்த யாத்திரா 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கிற பொழுது
ஏறத்தாழ 10 வசனங்கள் ஆண்டவர் இந்த மோசையோடு இடைப்படுகிறார். இவன் தன்னுடைய மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை தேவ பருவதமாகிய ஓரே பருவத்தில் நினைச்சான் மேய்த்து கொண்டு வருகிறான். அப்படி மேய்க்கிற பொழுது அவனுக்கு ஒரு முட்செடியில் பயங்கரமான ஒரு நெருப்பு பற்றியதை கண்டு நினைச்சு உற்று பார்க்க துணிந்து பக்கத்தில் போய் பார்க்கலான்னு சொல்லி போனான். அப்போ ஒரு சத்தம் வந்துச்சு, மோசே மோசே, நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி, அதனால உன் காலில் இருக்கிற பாதரட்சியை கலற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவனுக்கு ஒரே ஆச்சரியம். அங்கே முட்செடியின் எரிகிற முட்செடி நடுவில் கர்த்தரி தூதனானவர் அல்லது இயேசு அங்கே நின்று இந்த மோசையோடு பேசுகிறார். இயேசுன்னு சொன்னீங்கன்னா புதிய ஏற்பில் பிறந்த இயேசு அங்கே போனார் சொல்லி நீங்கள் கேட்காதீங்க. தேவ சமூகத்தில் தூதனானவர் வருகிற இடத்துலெல்லாம் அவர் இயேசுவை குறிக்கும். மேசி அந்த பூமியில் பிறக்கும்போதாக அவர் அநேகருக்கு, ஆபிரகாம் தொடங்கி அவர் மோசை தொடங்கி அநேகருக்கு தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவசூர காத்திருக்க தேவ பிள்ளைகளே, நல்லா கவனித்து பாருங்கள். இந்த தேவன் மோசையோடு பேசுகிறார். பேசுகிற பொழுது மோசைக்கு ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் நடுக்கம். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பேசுகிற வார்த்தை தேவனுடைய வார்த்தை, ஆனால் அவனை அனுப்ப போகிற இடம் எப்படிப்பட்ட இடம் சொல்லுங்களேன். பயந்து போய் தப்பிச்சு ஓடி வந்த இடம். நம்ம எல்லாருக்கும் விவரம் நல்லா தெரியும். யாத்திரை 2வது இடத்துல நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மோசே தான் பெரியவனான போது என்ன செஞ்சானா, ஊர் உலகத்தை பார்த்துட்டு வரைய புறப்பட்டான். அதில் எபிரேயனை ஒருத்தன் எகிப்தினை அடிக்கிற பார்த்துட்டு என்ன செஞ்சிட்டான், எகிப்தினை அடித்து கொன்று மணலில் போட்டு புதைச்சிட்டான். ஆகா, நம்ம நல்லது செஞ்சுட்டு நினச்சி வந்தான். மறுநாள் 2 எபிரேயர்கள், அதாவது மோசையுடைய சொந்தக்காரங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. ஒருத்தன் அநியாயம் செஞ்சவன், ஒருத்தன் சாதாரணமாக இருந்தவன். நீங்கள் 2 பேரும் சவரில் ஏன் இப்படி சண்டை போட்டுக்குன்னு சொல்லி மோசை போய் கேட்ட மாத்திரத்தில் அநியாயம் சரி மோசை பார்த்து சொன்னானா, நேற்று நீ அந்த எகிப்தினை கொண்டு போட்டது போல் இன்றைக்கி நீ கொண்டு போகலான்னு பார்க்குறியோ இப்படி சொன்னான். சொன்னதுமே மோசை நினச்சிக்கிட்டான், நேற்று நடந்த சம்பவம் யாருக்கு தெரியாது, நம்ம தான் கொண்டு புதைச்சிட்டோமே அப்படி நினச்சான். ஆனால் இன்றைக்கி நடந்த சம்பவம் நேற்று நடந்த சம்பவத்தை நினச்சி பிரதிபலிச்சிச்சு. அதனால மோசை நினச்சிட்டான், தப்பிச்சு ஒரே ஓடினான். இவன் போய் சேர்ந்த இடம் மீதியான் தேசம். அதில் 7 பெண்களை உடைய ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளில் மூத்த பிள்ளைய வந்த மோசைக்கு கல்யாணம் பண்ணி அங்கே 2 பிள்ளை பிறக்குது. ஆனாலும் மோசே தன்னுடைய இனத்திட்டையும் ஜனத்திட்டையும் எகிப்துக்கு போக முடியாமல் மாமனுடைய இருந்துட்டான், மனைவி பிள்ளைகளோடு இருந்துட்டான். 40 வருஷமாக வாழ்ந்துக்கிட்டு வரான். 80வது வயசில் கர்த்தர் அவனை சந்திக்கிறார். சந்தித்த பொழுதுதான் இதை வாசித்த அப்போஸ்தலர் 7:34, நீ வா, நான் உன்னை எகிப்துக்கு அனுப்புவேன். ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. மோசைக்கு தைரியமாக இருக்குமா, பயமா இருக்குமா? எங்கே இருந்து தப்பிச்சு வந்தானோ அந்த இடத்துக்கே நான் உன்னை அனுப்புகிறேன்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டு சிந்தனை நல்லா கவனமாக கேளுங்க. இந்த ஓரே பர்வதம், இதுக்கு இன்னொரு பேர் தேவ பர்வதமாகிய ஓரே பர்வதம். அதாவது சினாய் மலையில் ஒரு பகுதி ஓரே, ஒரு பகுதி சினாய். அப்போ ஒரே மலை தான், 2க்கும் ஒரே பேர் தான், 2 பேரும் ஒரே மலை தான். அல்லேலூயா. ஓரே பிடிச்சோன்னா ஒரு பக்கம், சினாய் என்பது மறுபக்கம். இன்னொரு இடத்துல வாசிக்கும் போது சினாய் மலையிலேருந்து பிரமாணங்கள் கொடுத்தா, தேவ உருவத்தில் இருந்து பிரமாணங்கள் கொடுத்தான்னு சொல்லுங்க. அப்போ ஏறத்தில் ஒரே மலை தான், 2 பேருடைய மலைன்னு சொல்லி வச்சுக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவசூர் காத்திருக்கு தேவ நல்லா கவனமாக கேளுங்க. இப்போ ஆண்டவர் இவன் எந்த இடத்துல பயந்து தப்பிச்சு வந்தானோ அந்த இடத்துக்கு இவனை பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எங்கே அவமானப்பட்டீங்களோ, எங்கே துரத்தப்பட்டீங்களோ, எங்கே கேவலப்படுத்தப்பட்டீங்களோ, எங்கே நஷ்டம் சொல்லி இங்கே கடந்து வந்தீங்களோ, எங்கே அவமானப்பட்டீங்களோ அந்த இடத்துக்கு தேவனாய் கர்த்தர் உங்களை திரும்பவும் அனுப்பி அடுத்த வசனத்தில் இருக்க வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை
தலைவனாகவும் மீட்பனாகவும் உயர்த்த போகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 7:35 வாசிங்க. அப்போஸ்தலர் 7:35. உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அந்த 2வது நாள் நடந்த சம்பவம் பார்த்தீங்களா? அதில் அநியாயம் செஞ்சவன் மோசையை பார்த்து என்ன கேட்டானா? ஏய், எனக்கு அதிகாரியை வச்சது உன்னை யார் வச்சா? எனக்கு தலைவனை வச்சது உன்னை யார் வச்சா கேட்டான். வாசிங்க. சொல்லி அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசையே தானே மறுதளித்திருந்த இந்த மோசையை தானே தேவன் முச்செடியில் அவனுக்கு தரிசனமான தேவன் முட்செடியிலே தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனமா கேளுங்க. தலை தெறிக்கு ஓடி வந்தான் மோசே மீதியான் தேசத்துக்கு. இப்போ ஓரை பருவத்துக்கு வந்து இப்போ தேவனால் பலப்படுத்தப்படுகிறான். இதனால் அவன் தலைவனாய் மாறுகிறான். தலை தப்பிச்சா போதும் வந்தவனை இப்போ கர்த்தர் எப்படி மாற்றுறாராம்? தலைவனாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பேசின பேச்சில் மிரண்டு போய் ஓடி வந்த மோசே இப்போ மீட்பனாக மாறுகிறான். ஆமென். எப்போ? இந்த ஓரே பருவத்தில் முட்செடி நடுவில் தோன்றிய தேவதூதனானவர் இயேசுவின் நிமித்தமாக இந்த மோசே தலைவனாகவும் மீட்பனாகவும் உருவாகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லா நினச்சி பாருங்க. எந்த இடத்துல நீங்கள் துக்கத்தோடு இருந்தீங்களோ, எந்த இடத்துல நீங்கள் வேதனையோடு இருந்தீங்களோ, எந்த கடனை அடைக்க முடியாமல் கஷ்டப்பட்டு கிடந்தீங்களோ, எந்த காரியத்தில் நீங்கள் தலைகுனிவாக இருந்தீங்களோ, கர்த்தர் உங்களை திரும்பி அந்த இடத்துல கொண்டு போய் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். தலைவனாகவும் மீட்பனாகவும் இந்த மோசையை மாற்றின கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. திரும்பி அந்த இடத்துக்கு கொண்டு போக வல்லவர். நீங்கள் அதை மட்டும் நல்லா நினச்சிக்கிங்க. ஐயோ, இந்த இடத்துக்கா என்னைவா? நீங்கள் பயப்படலாம். மோசையை போல மறுதளிக்கலாம். வேண்டாண்டவரே சொல்லி கும்பிடு போட்டு தப்பிக்க பார்க்கலாம். ஆனால் கர்த்தர் மாட்டார். ஹல்லேலூயா. அவமானம் அடைந்த இடத்துல, தாழ்ந்த இடத்துல, துக்கப்பட்ட இடத்துல கர்த்தர் திரும்ப உங்களை கொண்டு போய் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவ சமூகத்தில் இதற்கெல்லாம் காரணம் இந்த ஓரே பர்வதத்தில் தேவனை சந்தித்தது மட்டும்தான், வேறு ஒன்றும் கிடையாது. தேவனாய் கர்த்தரை சந்தித்ததில் தேவனாய் கர்த்தர் வார்த்தையை தருகிறார். அவனோடு சம்பாஷிக்கிறார், அவனோடு உரையாடுகிறார். அப்படி உரையாடுகிற காரியத்தை தொடர்ந்து வாசிக்கிற பொழுது 36 வசனத்தில் இவனே அவர்களை அங்கே இருந்து அழைத்து கொண்டு வந்து எகிப்து தேசத்திலேயும் சிவந்த சமுத்திரத்திலேயும் வனாந்திரத்திலேயும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். 3 இடம் சொல்லப்படுகிறது. என்னென்ன இடம்? எகிப்து, சிவந்த சமுத்திரம், 40 வருஷம் வனாந்திரம். ஹல்லேலூயா. சமுத்திரத்தை கடக்கிறனால அது ஒரு போர்ஷனாக இங்கே ஸ்தேவான் சொல்கிறார். அப்போ எகிப்தில் இந்த மோசே மீதியான் தேசத்திலிருந்து அல்லது ஓரை பருவத்திலிருந்து வந்து எகிப்தில் சில நாட்கள் அல்லது ஒரு வருஷமாக என்ன தெரியல, சில நாட்களாக போராடிக்கிட்டு இருக்கிறார். இந்த பார்வோட போராடி 10 விதமான வாதைகளை பிரகடனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அதுக்கடுத்து விடுதலை ஆயிடுச்சு. செங்கடல்கிட்ட வந்துட்டாங்க. செங்கடல் ஒரு போர்ஷன், அந்த செங்கடல் ஒரு அதிசயம் நடக்குது. அதுக்கடுத்து வனாந்திரத்தில் புறப்பட்டு வராங்க கானான் தேசத்துக்கு. அது 40 வருஷம். இந்த 3 போர்ஷன்லையும் 3 பகுதிகளிலும் நடந்த காரியத்தை குறித்து வேதம் சொல்லுது பாருங்கள். நான் வாசித்த 36 வசனத்தில் எகிப்து, செங்கடல், வனாந்திரம், இங்கே அற்புதங்களையும் அடையாளங்களையும் இந்த மோசே செய்தான். ஹல்லேலூயா. இந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் மோசே செய்கிற பொழுது பின்னாடியே பிசாசும் அல்லது பின்னாடியே மந்திரவாதிகள் செய்தார்கள். ஹல்லேலூயா. ஆனாலும் அதை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தோடு மோசையுடைய அதிகாரம் இருந்தது. ஏன்னா மோசையை அனுப்பினது தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மந்திரவாதியை, ஒரு குறிகாரனை இயக்கிறது யார் தெரியுமா? அசுத்தாவிகள், பிசாசு, இருளின் ஆதிக்க கிரிகள்.
ஒரு பிசாசு தான் ஒரு மனுஷனை பிடிச்சு ஆட்கொண்டு அவன் என்னச்சுன்னா குறிசலை வைக்கும், சோசியம் பார்க்க வைக்கும், பலவித காரியங்களை செய்ய வைக்கும். இந்த பெரிய ஆட்டக்காரன் ஒருத்தர் தான், உலக புகழ் பெற்றவன். அவனுடைய காரியங்களை நீங்கள் இன்னும் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா, அவனையும் ஒரு அசுத்த ஆவி, பயங்கரமான ஒரு அசுத்த ஆவி ஆட்கொண்டு தான் உலகத்தில் பிரசித்தி விட்ட மனுஷனாக மாற்றுச்சு. அவன் என்ன செஞ்சானா ரத்தத்தில் கையெழுத்து போட்டு பிசாசுக்கு கையெழுத்து கொடுத்தானான். அதனால் அவன் பயங்கரமான ஆளாக உலகத்தில் இருந்தான். நல்லா கவனிச்சு கேளுங்க. இப்போது மோசே ஒரு அற்புதம் செய்கிறான்னா எய்த்தில் மந்திரவாதிகள் செய்வார்கள். ஆனால் மோசே செய்ய செய்ய 3 காரியங்களை மாத்திரம் அவங்களால செய்ய முடிச்சு. அதுக்கடுத்து அவங்களால செய்ய முடியல. அவங்களா சரணடைச்சிட்டாங்க. இது இனி நாங்கள் செய்ய முடியாது, தேவனுடைய விரல் செய்கிற காரியத்துக்கு முன்பதாக நாங்கள் நிற்கவும் முடியாது. நீ அந்த வாதைகளை, அந்த 10 விதமான வாதைகள் நீங்கள் வாசித்து வரும்போது, ஒரு இடத்துல வரும்போது மந்திரவாதிகளாலும் மோசைக்கு முன்பாக நிற்கக்கூடாமல் போயிற்று. மந்திரவாதிகள் மேலும் கொப்பளங்கள் வந்தது, மந்திரவாதி மேலும் இந்த வாதை அவர்களை தாக்குகிறது. ஹல்லேலூயா. அப்போது உலகத்தின் அசுத்த ஆவிகளை கொண்டு வேலை செய்கிறவர்கள் தேவனுடைய ஆவியானவருக்கு முன்பதாக அல்லது தேவனுடைய வார்த்தைக்கு முன்பதாக அவங்களும் அடிபணிந்து கீழ்ப்படிந்து அவர்களும் பணிந்தான் ஆகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதனால் தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த வார்த்தை 36 வசனத்துடைய கடைசி பகுதியில் பார்க்கிறோம், அற்புதங்களையும் அடையாளங்களையும் இந்த மோசே செய்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 10 விதமான வாதை இதெல்லாம் எய்த்தில் செஞ்சது. செங்கடலில் ஒரு பயங்கரமான அற்புதம் செஞ்சார். ஆண்டவர்கிட்ட மோசே பேசிக்கிட்டு இருக்கிறார். அப்போது ஆண்டு சொன்னார், நீ என்கிட்ட பேசுகிறது என்ன, என்கிட்ட புலம்புறது என்ன, நீ உன் கோலை நெசி உயர்த்து, உன் கையை உயர்த்தி உன் கோலை செங்கடலுக்கு நேரம் நீட்டு, சமுத்திரம் 2ஆய் பிளந்து விடும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்கிட்டயே நீ முறையிடுறது என்ன? ஆண்டு அதிகாரத்தை கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறார். தேவனுடைய சமுதிரம் காத்திருக்க தேவ பிள்ளைகளை, சில நேரங்களில் நாம் போராட்டம் வந்தாலும் சரி, கஷ்டம் வந்தாலும் சரி, அப்பவும் ஜெபிச்சுக்கிட்டு இருப்போம். சில நேரத்தில் பிசாசுகள் ஆடிக்கிட்டு இருக்க, பிசாசுகள் சேட்டை பண்ணிங்கன்னா அந்த இடத்துல போய் நீங்கள் என்ன செய்ய, ஜெபிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஏற்கனவே ஜெபிச்சுட்டு போயிருக்கீங்கள, பிசாசுக்கு நீங்கள் கட்டளை கொடுக்கணும். உங்கள் அதிகாரத்தை, கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை நீங்கள் என்ன செய்யணும், பயன்படுத்தணும். அப்படி இல்லாமல் அங்கேயும் போய் பிசாசுட்டு நின்றுக்கிட்டு கண்ணை மூடி உட்காந்து நினைச்சிடாது, ஜெபிச்சுக்கிட்டு கூடாது. பொதுவாக பிசாசு விரட்டினதில் கண்ணை மூடி ஜெபம் பண்ணக்கூடாது, கண்ணை மூடி இருக்கக்கூடாது. பிசாசை கண்ணை திறந்தால் பிசாசை விரட்டணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் எய்த்தில் அடையாளங்கள் அற்புதங்கள், செங்கடலில் அடையாள அற்புதங்கள், அதுக்கடுத்து 40 வருட வனாந்திரத்தின் பாதையில் அற்புத அடையாளம். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் என்னென்ன காரியம் செஞ்சார் மோசே. பேரிச்ச மரம்னாலும் சரி, அங்கே கசந்த மாறா மதுரமாக மாறினாலும் சரி, கண்மலை பிளந்து தண்ணினாலும் சரி, வானம் மண்ணாவினாலும் சரி, அவங்க காடைகளை சாப்பிட்டனாலும் சரி, இவங்க நடந்து வந்த பாதையில் நோய் இல்லாத வாழ்வு, இவங்களுடைய சரீரத்தில் போட்டிருந்த செருப்புகளோ அல்லது உடைகளோ ஒரு விதத்திலும் சேதப்படாமல் 40 வருஷமாக இருந்திருக்கு. இதெல்லாம் அற்புதங்கள். ஹல்லேலூயா. காலையில் நமக்கு ஆராதனை வரும்போது சட்டை போட்டு அங்கிட்டு போயிட்டு நம்ம சாயந்தரத்துக்குள்ளே மதியத்துக்குள்ளே போய் வீட்டில் கட்டும்போது நம்முடைய சட்டையே அந்த வேர்வை நாற்றம் வந்துடும். ஹல்லேலூயா. ஆனால் அவங்க போட்ட செருப்பு கூட 40 வருஷம் என்ன செய்யலாம், வார அருந்து போகலையா, அவங்க உடை பழசாக போகவே இல்லையா. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அற்புதங்களை ஒவ்வொரு நாளும் 365 நாள் மட்டும் இல்லை, 365 நாள் அனுபவித்தார்கள். ஹல்லேலூயா. இந்த மோசே எங்கே பயந்துட்டு போக மாட்டேன்னு சொன்னானோ, இந்த பயந்த மோசையை தான் கர்த்தர் பயன்படுத்தினார். காரணம், நீங்கள் தேவ பருவத்துக்கு வந்துட்டீங்கன்னா போதும், தேவ சமூகத்துக்கு வந்துட்டீங்கன்னா போதும், உங்களை கர்த்தர் பயப்படுகிற உங்களை கர்த்தர் தலைகீழாய் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பயப்பட்ட உங்களை
பயன்படுத்துகிறவராயிருக்கிறார் கர்த்தர். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து 37 வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் சகோதரருக்கு என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசி உங்களுக்காக எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக என்று சொன்னவன் என்று மோசே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த வார்த்தை யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்குது? எல்லாருக்கும் விளங்குதா? வேதம் வாசிகளுக்கு தான் நல்லா விளங்கு. இந்த வார்த்தை உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்கள் சகோதரிலிருந்து என்னை போல ஒரு தீர்க்கதரிசி உங்களுக்காக எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக என்று சொன்னவன் இந்த மோசையே. இப்போ தேவன் பிரசங்கத்தில் இயேசுவை மென்ஷன் பண்ணுறதுக்காண்டி இந்த வார்த்தையை பயன்படுத்திட்டு வர்றாரு. இன்னைக்கு தியானிக்கிற நமக்கு இந்த வார்த்தை எதுக்கு சொல்கிறாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மோசே தேவ பர்வதத்தில் ஒரு நாள் முட்செடி நடுவில் கண்ட தேவதூதனானவரை இப்போ ஒரு நாள் பூமியில் பிறப்பார். பூமியில் பிறந்து மனுஷனுடைய பாவங்களுக்காக மரிப்பார். அவருடைய சொல் கேட்கிறவன் தான் மீட்கப்படுவான், ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. இவர் தீர்க்க தரிசனமாக சொன்னார். யாரு? மோசே பழைய ஏற்பாட்டில் பஞ்சாகமத்தில் இயேசு குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னார். ஆனால் பாருங்க, இந்த மோசே மகிமை அடைந்த பின்பு அல்லது இவன் மரித்த பின்பு இவன் இயேசுவோடு கூட இயேசுவின் மரணத்தை குறித்து ஆலோசனை செய்கிற இடத்துல ஒரு இடத்துல வந்து நிற்கிறான். அந்த இடத்துல எலியாவும் சேர்ந்து நிற்கிறான். இதை மத்தேயு 17ஆம் அதிகாரத்திலையும் இதை லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் பேசிக்கொண்டார்கள் மட்டும்தான் போட்டிருக்கோம். ஆனால் லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 30-31 வாசிங்களேன். லூக்கா 9:30-31. லூக்கா 9. அன்றியும் மோசே எலியா என்னும் 2 பேரும் மகிமையோடே காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி எருசலேமிலே நிறைவேற்றப் போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார். அவர் எருசலேமிலே நிறைவேற்றப் போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் பயந்து போய் ஓடின மனுஷனை தேவ பர்வதத்தில் எப்படி மாற்றிருக்கார் பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. அவனுடைய பயம் அவனுக்குள்ளே இருக்கிறது வரைக்கும் அவன் என்ன செய்ய முடியாதுன்னா அவனை கர்த்தர் பலப்படுத்தி பார்வோனுக்கு முன்னாடி போய் நிறுத்தி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி நிறுத்தி அநேக காரியங்கள் நடந்த பிற்பாடு மோசை இப்போ 100% பலப்பட்டுட்டான். இப்போ இந்த மோசைக்கு எது வந்தாலும் சரி, யார் முறுமுத்தாலும் சரி, இந்த ஆண்டவரே ஒரு நாள் வேண்டாம் மோசே, இந்த ஜனங்கள் முறுமுறுக்கிற ஜனங்கள், முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள், வணங்கா கழுத்து ஜனங்களை ஒரே அழிச்சிருன்னு சொன்னாலும் கூட இந்த மோசே அப்போ ஸ்டெஃபனா ஆண்டவர்கிட்ட சொல்லுவான், இல்லை ஆண்டவரே, இந்த ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களையே என்னுடைய பிதாக்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்கு கொஞ்சம் நினச்சி பார்த்து இந்த ஜனங்கள் சொன்ன வாக்கை நீங்கள் என்ன செய்யுங்க, நிறைவேற்றுங்க. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் அவ்வளவு தூரம் பலப்படுத்தப்பட்டுட்டான். கர்த்தரே இந்த ஜனங்களை அழிக்கன்னு சொன்னாலும் கூட இந்த மோசே என்ன சில விடலை, திறப்பின் வாயில் நின்றான். ஹல்லேலூயா. இந்த மோசே இவ்வளவு தூரம் பலப்பட்டதுனால தான் இந்த பூமியில் தரிசனத்தில் பார்த்த மோசே ஒரு நாளில் கானான் தேசத்துக்குள்ள நுழைய முடியாத மோசே மருரு மலையில் வந்து இயேசுவோடு கூட முகமுகமாய் நின்று இயேசுவோடு பேசி கொண்டிருக்கிறான். எவ்வளோ மகிமையான காரியம்! ஒருத்தர் கூட விளங்க மாட்டேதா? எவ்வளோ மகிமையான காரியம்! தேவசமுத்திரம் இருக்க தேவ பிள்ளைகள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இந்த ஓரை பருவது என்பது சாதாரண ஒன்று கிடையாது. இந்த தேவனுடைய திருச்சபை என்பது சாதாரண காரியம் கிடையாது. நீங்கள் எந்தெந்த இடத்துலலாம் குறைபட்டீங்களோ அந்த குறைகளெல்லாம் அவங்கள நிறைவாக்கி, எந்தெந்த இடத்துல நீங்கள் அழுது புலம்பி கூத்தாடி கூக்குரலிட்டீங்களோ அந்த இடத்துலலாம் அவங்கள திரும்ப ஆனந்த மகிழ்ச்சியாக நிரப்பி கம்பீர சத்தத்தோடு கர்த்தர் துதிக்கும்படியாக வைக்கிற இந்த தேவனுடைய சமூகம், இதான் தேவ பர்வதம். இந்த மலைக்கு வந்துட்டீங்கன்னா, ஓரை மலைக்கு வந்துட்டீங்கன்னா, இங்கே கர்த்தர் பயப்படுகளை பலப்படுத்துகிற மாற்றுகிறார். அதனால் அவர்கள்
தேவனை ஒரு நாளில் தரிசனத்தில் கண்டா, ஒரு நாள் முகமுகமாய் காண்படி கர்த்தர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். இந்த நாட்டில் நாம் வேத வார்த்தையின்படி அவரை கண்ணார கண்டதும் இல்லை. ஆனால் அவருடைய வார்த்தை நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். ஒரு நாளில் அவரை முகமுகமாய் பார்க்க போகிறோம், தரிசிக்க போகிறோம். ஹல்லேலூயா. காரணம், இந்த ஓரேப்பில், இந்த சபையில், இந்த உன்னத சீயோன் ஜெப வீட்டில் அவரை பணிந்து கொள்வதனால காணாதிருக்கிற அவரை நம்ம விசுவாசத்தில் தொழுது கொள்ளுறபடினால முகமுகமாய் ஒரு நாள் அவரை பார்க்க போகிறோம், கண்டுகொள்ள போகிறோம், தரிசிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது 7:38 வாசிங்க. சீனாய்மலையில் தன்னுடனே பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்தரத்திலே சபைக்குள்ளிருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே. 10 கற்பனையை இங்கே மென்ஷன். அதுக்கடுத்து துணை கற்பனைகள், ஆயிரக்கணக்கில் கற்பனைகள். அடிமையை நடத்துவது எப்படி, தப்பு செஞ்ச ஓடி அடைக்கலப்பட்டத்தில் இருப்பது எப்படி, ஒருத்தனுக்கு பள்ளி விழுகிறாப்புல அடித்தான் அவன் திருப்பி என்ன செய்யணும், ஒரு கை ஓடிறாப்புல ஒருத்தனை அடிச்சிட்டான்னா அவன் திருப்பி என்ன செய்யணும், திருடிட்டான், திருடின பொருள் அவன்கிட்ட அகப்பட்டா எப்படி இருக்கணும், அவனுக்கு என்ன செய்யணும், இப்படி அநேக பிரமாணங்களை பின்னாடி சொல்கிறார். ஆனால் முன்னாடி அவர் சினாய் மலையில் சொன்ன பிரமாணம் ஜீவ வாக்கியங்கள் 10. அந்த ஜீவ வாக்கியங்களை பெற்றுக்கொண்டவன் இந்த மோசையே. ஹல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்தில் அநேகரை திடப்படுத்த முடியாது, தேற்ற முடியாது. வாக்கியங்களை ஓரே பருவத்தில் சந்தித்த இந்த மோசைக்கு கர்த்தர் அதே ஓரே பருவத்தில் சினாய் மலையில் ஜீவ வாக்கியங்களை கர்த்தர் எழுதியும் கொடுக்கிறார், வாயினாலையும் அநேக கற்பனைகளை சொல்லவும் செய்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மோசையை தியானிச்சுக்கிட்டு இருக்கும்போதேவும் நம்முடைய வாழ்வில், நம்முடைய எண்ணங்களில், நம்முடைய சிந்தையில் ஓட வேண்டியது, இந்த மோசையை எப்படி இந்த ஓரை பருவத்தில் திடப்படுத்தினாரோ என்னையும் திடப்படுத்தி இதே சினாய் மலையில் ஜீவ வாக்கியங்களை எனக்கு தந்து இந்த பூமியில் யாரெல்லாம் என்னை எதிர்த்தாங்களோ, யாரெல்லாம் வேணான்னாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் உபதேசிக்கும்படியாக என்னை மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது 2 நபராக இருக்கா, டக்குன்னு அடுத்த நபருக்கு போக போகிறோம். இன்னொரு நபர் ஓரை பருவத்தில் போய் என்ன செஞ்சார்னா குகைக்கில் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டார். அவர் தான் ஒரு பெண்ணுக்காக பிராணனை காத்துக்கொள்ளும்படி, பெண்ணுடைய பேச்சுக்காக பிராணன் போயிருமேன்னு சொல்லி வச்சுட்டார்னா பிறண்டு அடித்து ஓடி போய் ஒரு சூறை செடியில் உட்கார ஆரம்பிச்சிட்டார். அவர் ஒரு ஜெபம் பண்ணுறார். சொல்லுங்க, என்ன ஜெபம்? போதும் ஆண்டவரே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள். நல்ல ஜெபமா? அழைத்த அழைப்பு முடிச்சிட்டா, தேவச்சித்தம் செய்யலை, இன்னும் முடியலை. என்ன அவனை கொண்டு இன்னும் அநேகர் அபிஷேகிக்கணும் கர்த்தர், அவனை கொண்டு அநேக தீர்க்க தரிசனம் இன்னும் சொல்லணும் கர்த்தர். ஆனால் இவன் என்ன சொல்கிறான், ஏசபேலுக்கு பயந்துட்டு போய் வேலைக்காரன் ஒரு பக்கம் இந்த இடத்துல இருட்டார், இன்னும் கொஞ்சம் தூரம் போய் என்ன செய்கிறாரு, ஒரு சூரச்சில் உட்காந்துட்டு போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். 19ஆம் அதிகாரத்தில் தொடக்கம் ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் 19ஆம் அதிகாரம் முடியும் போது பார்த்தீங்கன்னா பெரிய வெற்றிகரமாக இருக்கு. காரணம் என்ன? படுத்துட்டான், சோம் பண்ணிட்டு படுத்துட்டான். தூதர் நினைச்சா தட்டி எழுப்பி சாப்பாடு கொடுக்குறான். சாப்பிட்டு நல்ல வயிறு நினைச்சு திரும்பி ஒரு உறக்கம் வந்துட்டு திரும்பி நினச்சிட்டா படுத்துட்டான். ஆனால் தூதன் திரும்பி ஒரு தடவை நினச்சினா தட்டி எழுப்பி அந்த போஜனத்தினால் அவன் பலப்பட்டு 40 நாள் இரவு மூலம் தேவபுரமதை ஓரே பருவம் மட்டும் நினச்சினா நடந்து போய் அங்கே ஒரு கெபிக்குள்ள நினச்சிட்டான், ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போது ஆண்டவர் அநேக காரியங்களும் அவன்கிட்ட இடைப்படுகிறார். கடைசியாக இடைப்படுகிற பொழுது ஆண்டவராய் தெய்வம்
இதை 19ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பதிமூணாம் வாசிங்க. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் மெல்லிய சத்தம் உண்டாயிட்டது. 12 கடைசி. அதை எலியா கேட்டபோது மூடிக்கொண்டு வெளியே வந்து கேபேயின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உங்கள் உடன்படிக்கை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருப்பேன். என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்திற்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மெகோலா ஊரானாகிய சாபாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. இங்கே பாருங்க, இந்த மனுஷன் பலத்த கிரிகளை நடப்பித்த மனுஷன். 17ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு தைரியமாக ஆகாப்பு முன்னாடி நின்ன மனுஷன். 17ஆம் அதிகாரத்தில் அற்புதமாக அதிசயமாய் கேரித்தாற்றை போஷிக்கப்பட்ட மனுஷன். 17ஆம் அதிகாரத்தில் பிற்பகுதியில் சாரிபாத்து விதையின் வீட்டில் போய் ஒருவேளை சாப்பாட்டை வருஷக்கணக்கில் சாப்பிட்டு அற்புதம் செஞ்ச மனுஷன். அதே சாரிபாத்து விதையின் வீட்டில் மகன் செத்து போயிட்டான், அவனு உயிராக்கின மனுஷன். இந்த 17ஆம் அதிகாரத்தில் மகிமையான காரியம் செஞ்ச மனுஷன். 18ஆம் அதிகாரத்தில் வானத்திலிருந்து அக்னி இறக்கின ஒரு மனுஷன். அதே 18ஆம் அதிகாரத்தில் மழை பெய்யப்படும்படி தரை மட்டும் குனிந்து செபித்த ஒரு மனுஷன். மலைக்காக ஜெபிச்சு அவனும் சேர்ந்து மலைக்கு நனையாமல் வேகமாக ஆகாப் ரதத்துக்கு முன்னாடி ஓடினான். ரதம், குதிரை போட்ட ரதம் எப்படி வேகமாக போகும், ஆனால் அதை முந்த விடாமல் அதுக்கு முந்தி ஓடினான். இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு அதிசயமான மனுஷன். ஆனால் ஒரு பெண்ணுடைய பேச்சை கேட்ட மாத்திரத்தில் பிராணன் தப்புனா போதுன்னு சொல்லி ஓடி போய் இணைச்சிட்டான். கெபிக்கில் இருக்கிறான். ஆண்டுடைய வார்த்தை அங்கே உண்டாகுது, ஆண்டு சத்தம் உண்டாகுது. இவன் பண்ணுறான் விண்ணப்பம், நான் ஒருத்த மாத்திரம்தான் இருக்கிறேன், நான் ஒருத்த மாத்திரம்தான் இஸ்ரேல் தேசத்துலேயே தீர்க்கதரிசி இருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ செய்ய வேண்டிய வேலைகள் இன்னும் அதிகமாக இருக்கு. நீ சாகிற நேரம் கிடையாது, இது சாகிற நேரம் இன்னும் வரல. கர்த்தர் அவனை குறித்து ஒரு பெரிய மகிமையான காரியத்தை வச்சிருக்கிறார். ஆனால் அவனுக்கு தெரியாமல் ஒரு பெண்ணை இப்படி கட்டளை போட்டாலே, ஒரு தேசத்தில் ராணி இப்படி சொல்லிட்டாலே, இயேசுவை சொல்லிட்டான்னு சொல்லிச்சுன்னா உயிருக்கு தப்பி ஓடினான். ஆனால் போன பர்வதம் தேவ பர்வதம். இந்த தேவ பருவத்தில் போனதுனால, இந்த தேவ பருவத்தில் நீங்கள் 9ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா வார்த்தைன்னு போட்டிருக்கோம், கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயின்னு போட்டிருக்கோம். 13ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. இந்த சத்தமும் இந்த வார்த்தையும் இவன்கிட்ட துவனித்த மாத்திரத்தில் இவனுக்கு அநேக காரியங்கள் வெளிப்படுது. அநேக காரியங்கள் கர்த்தர் செய்ய சொல்கிறார். இந்த அனைத்து காரியம் செய்யும்படியாக புறப்படுறான். அல்லேலூயா. இந்த ஓரை பருவம் என்பது தேவ சமுதிரம், தேவ பிள்ளைகளாய் நமக்கு கர்த்தர் கொடுத்த திருச்சபை. இங்கே கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும். அல்லேலூயா. என் ஜீவன் முடிஞ்சு போச்சு, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இனி அவ்வளோதான், இதோட எனக்கு அடுத்த காரியம் கிடையாதுன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் அப்படி நினச்ச பிற்பாடு தான் கர்த்தர் அநேகர் அபிஷேகம் எலியாவை பயன்படுத்துவார். நம்மை அதற்கடுத்து தான் ஒரு புது வாழ்வையே தொடக்க பண்ண வல்லவராயிருக்கிறார், தொடங்க செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ என்னென்ன ஆர்டர் சொல்கிறாரு, ஒரு 3 மனுஷன் என்ன செய்யணும்னா அபிஷேகம் பண்ண சொல்கிறார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மனுஷன் சொல்லிட்டு 20ஆம் அதிகாரத்தில் 21ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தை வாசித்தீங்க. இந்த ஆகாப்பை சந்திக்கிறான். ஆகாப்பை சந்தித்த மாத்திரத்தில், அதாவது ஆகாப் என்ன செய்யணும்னா நாபோத்து நிலத்தை சொந்தமாக்கிட்டு வர்றான். அப்படி வர்ற நேரத்தில் ஆண்டவர் எலியா பார்த்து, நீ போய் இந்த ஆகாப்பை சந்தின்னு சொல்கிறார்.
சந்திச்ச மாத்திரத்தில் நான் ஒருத்தர் பேசுகிற காரியத்தை 19 வாசிக்கிறோம். நீ அவனை பார்த்து நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாய்கள் நாபாத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தில் நாய்கள் நக்கும் என்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல் என்றார். இங்கே பாருங்க, அங்கே தீர்க்கதரிசிகள் பாகால் தீர்க்கதரிசி கொன்று போட்டதுமாக இயேசபேல் விட்ட ஒரு கட்டளைக்கு பயந்துட்டு ஓடினவன் இயேசபேலுடைய கணவனை பார்த்து என்ன பேசுகிறான் பாருங்க. அந்த 3 பேர் அபிஷேகம் பண்ணுற வேலை. அடுத்து தீர்க்கதரிசனம் சொல்கிறான், எங்கே நாபோத்தின் ரத்தத்தை நாய்கள் நக்கினதோ அதே இடத்துல உன்னுடைய ஆகாப்பே ரத்தத்தின் நாய்கள் நிச்சயம். ஸ்தோத்திரம். ஒரு ராஜாவை பார்த்து இப்படி பேசினா எப்படி இருக்கும்? ஆனால் அந்த தைரியத்தை பெற்றுக்கொண்டவன் இந்த எலியா. இது எப்போ? ஓரேப்புக்கு போயிட்டு வந்துட்டோம், ஓரேப்பில் காணப்பட்டோம். கர்த்தர் புது பலத்தலைமை இடைக்கற்றவராக இருக்கிறார். அன்றைக்கி லோத்து சொன்னார், ஆனால் லோத்து அதை செய்யலை. ஆனால் லோத்து என்ன செஞ்சார்? அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் தெய்வாதீனமாக இந்த மலைக்கு வந்திருப்பீங்க, தேவன் வழி நடத்தும்படி வந்திருப்பீங்க. ஆனால் மலைக்கு வந்துட்டீங்க பார்த்தீங்களா? உங்களை கர்த்தர் பலப்படுத்துவார், உங்களை கர்த்தர் பயன்படுத்துவார். எப்படி இந்த மோசையை பயன்படுத்தின கர்த்தர் இந்த எலியாவையும் பயன்படுத்தின கர்த்தர் இங்கே இருக்கிற நம்மையும் அவர் பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். உங்களை நீங்கள் லேசாக இடப்படாதீங்க. நீங்கள் சாதாரணப்பட்டவர்கள் கிடையவே கிடையாது. அன்று அந்த மோசையும் அந்த எலியாவும் தேவனுடைய சோதனையில் பயன்படுத்தப்பட்டவர்கள். ஒரு நாளில் மகிமையின் மறு மலையில் வந்து இயேசுவோடு கூட நின்றார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அடுத்த காரியத்தை பார்க்கிற பொழுது இந்த ஆகாப்ட நேருக்கு நேரவும் உனக்கு இப்படி சம்பவிக்க போகுது. மனைவியும் நாய்கள் தின்னும். என்னையே துரத்தி கொலை செய்ய பார்த்தா, என் தலை துண்டடிக்க பார்த்தா. ஆனால் என் தலை இந்த பூமியில் ஒரு நாள் துண்டடிக்கப்படுவதில்லை, நான் பூமியில் ஒரு நாள் மறிக்க போவதும் இல்லை. மனைவியை தான் நாய்கள் தின்னும். இஸ்ரேலில் நாய்கள் தின்னும் சொன்னான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இத்தனையும் சொல்லிட்டு இந்த எலியாவுடைய முடிவை பார்த்தா, அந்த மோசையுடைய முடிவை பார்த்தீங்கன்னா தேவனே அடக்கம் பண்ணினான் இருக்கும். ஆனால் இந்த எலியாவுடைய முடிவை பார்த்தா ஒரு மகிமையாக இருக்கும். எலியாவை கரெக்டாக சொல்லணும். யார் சொல்லுவா? இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நிர்வாகத்தில் இவரை பிடித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். எலியா எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டார்? சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். ஹல்லேலூயா. வார்த்தையை நம்ம கரெக்டாக வாசிக்கிற பொழுது இந்த வார்த்தை சொல்லும், அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் 2 பேர் என்ன செஞ்சான்? பிரித்தது. ஆனால் எலியா போனது எப்படி போனாரா? ஹல்லேலூயா. பெரிய பரிசுத்தவான்கள் என்ன சொல்லுவாங்க? அக்கினி ரதத்தில் எலியா போனார்பாங்க. அப்படியே போட்டிருக்குது. நீங்கள் வசனம் எடுத்தால் தான் நான் கேள்வி கேட்டு பதில் சொல்ல முடியும். நாங்கள் தான் வசனம் எடுக்கலன்னு சொல்லி, அதாவது நான் உங்களை சொல்ல, எந்த இடத்துல நம்ம திறந்து வச்சோமோ அந்த இடத்துல அப்படி கடைசி வரைக்கும் பைபிளை பிரட்டினா தான் வேதம் நம்மளுக்கு நாளைக்கு பெரிய ஆசீர்வாதமாக அமையும். ஹல்லேலூயா. சொன்னவன் முத்துக்குமார் வேக வேகம் பைபிளை பிரட்டுறான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டுடைய சமூகத்தில் இந்த வேதத்தை நீங்கள் நேசிச்சிங்கன்னா, இந்த வேதத்தை நேசிக்கிறனால வேதம் உங்களை நேசிக்கும். அதில் இருக்க ஆசீர்வாதங்கள் அனைத்தும் சமாதானம், சந்தோஷம், பொருளாதார சௌக்கியம் சகலமும் உங்களை வந்து சேரும். ஹல்லேலூயா. இந்த வேதத்தை வாசித்தா தியானித்தா நீங்கள் செய்யலாம் வாய்க்கும். அதனால் வேதத்தை நீங்கள் எந்த பகுதியில் திறந்தீங்களோ அந்த பகுதியை வச்சுக்கிட்டே இருக்காதீங்க. கஷ்டப்பட்டு தேடி வாசிங்க. ஹல்லேலூயா. இங்கே வாசிக்கணும்னு சொன்னால் வீட்டில் என்ன சொன்னால் வரிசையை வாசித்தா தான் எங்கெங்கே என்னென்ன புத்தகம் தெரியும். ஹல்லேலூயா. சரி, இப்போ நம்ம வாசிக்கிற வசனம் என்ன சொல்லுங்கன்னா, ஒரு மகிமையான ஒரு முடிவு இந்த எலியாவுக்கு உண்டாயிற்று. ஒரு நாளை திரும்பி இந்த எலியா வரப்போகிறார். அந்த 7 வருஷ உபத்திரத்தில் வந்து மரிப்பார்னு சொல்லி வேதம் பண்ணி சொன்னாங்க. அது 2வது நடக்க போகிற காரியம். ஆனால் இதுவரைக்கும் நம்ம கண்ட காரியம் என்னது? அவர் சுழல் காற்றிலே அக்கினிமயமான ரதங்கள்
குதிரைகள் வந்து அவங்கள 2 பேரும் பிரிச்சுட்டு, ஆனால் அவர் போனது சுழற்காட்டில் போனார். அப்போ தேவசம் காத்திருக்க தேவ பிள்ளைகள், இப்படி போனவர் தான் ஒரு நாள் மத்தேயு 17 லூக்கா 9 வாசிக்கிறோம், இயேசுவோடு கூட வந்து நிற்கிறார்கள், பேசுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மகிமையை நாம் அடைய வேண்டுமா? இந்த ஓரை பருவத்துக்கு வா. ஸ்தோத்திரம். கண்மலையாம் கிறிஸ்துவத்தில் போன நாம் இந்த வாரத்தில் தேவ பருவமாகிய தேவனுடைய சபையாய் ஓரைப்புக்கு வந்துட்டோம்னா நிச்சயமாய் கர்த்தர் ஒரு மகிமையை கண்டடை செய்ய வல்லவர். தலை குனிந்த இடத்துல தலை நிமிர செய்ய வல்லவர். எந்த இடத்துல தலை தெறிக்க ஓடணுமோ அந்த இடத்துல தலைவனாய் மாற்ற வல்லவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மீட்பனாய் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. எந்த பெண்ணுக்கு பயந்து ஓனாரோ அந்த பெண்ணுடைய கணவனுக்கும் அந்த பெண்ணுக்கும் திரும்பமாய் தீர்க்க தரிசனம் சொல்ல வைத்தவர். ஆமென். கர்த்தருக்கு சொல்கிறோம். அவருடைய முடிவோ மகிமையான ஒரு முடிவாக இருந்தது. எல்லோரும் கண்டுபிடி ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே உமக்கு கோடி ஸ்தோத்திரப்பா. மகிமையின் பிதாவே, இந்த நாள் தெய்வ சமுத்திரங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். தேவ பருவமாகிய இந்த ஓரே பருவத்திற்கு ஓடி வந்துவிட்டால் நிச்சயமாய் தேவனாய் கர்த்தர் பயத்தோடு வந்தவர்களை, பாவத்தோடு வந்தவர்களை, தப்பிக்க வந்தவர்களை ஆண்டவரே எந்த இடத்துல பயம் இருந்துச்சோ அந்த இடத்துல நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க. எந்த இடத்துல நாங்கள் தலை தெறிக்க ஓடி இருந்தோமோ அந்த இடத்துல கொண்டு வந்து நீங்கள் தலைவனாக மாற்ற போகிறீங்க. இப்போ இருக்கிற இந்த ஓரை பருவத்தில் எங்களை வசனத்தை கொடுத்து பலப்படுறதுக்காக ஸ்தோத்திரம். வார்த்தை தந்து உருவாக்குறதுக்காக ஸ்தோத்திரம். இப்படி சத்தத்தால் எங்களை நிரப்பி உங்கள் வார்த்தையால் எங்களை ஆஸ்வதித்து எங்களை பயன்படுத்த போகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு மகிமையான மறு மலையில் இயேசுவோடு நிற்கிற பாக்கியத்தவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். நாங்களும் எங்கள் இயேசுவை ஒரு நாளில் முகமுகமாக தரிசிக்க எங்களை நடத்த போயிருந்தே நன்றி செலுத்துகிறோம். அன்பின் ஆண்டவரே கோடி ஸ்தோத்திரப்பா. வந்த பிள்ளைகளை வார்த்தை கேட்ட பிள்ளையை ஆஸ்வதிங்க. என்னை எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். சந்தோஷமானத்தால் நிரப்பி அனுப்புங்க. தொடர்ந்து வருகிற நாட்களில் புதிய குடும்பங்களை சபை கொண்டு வந்து சேருங்க. தேவ சித்தம் செய்யுங்களை பலப்படுத்துங்க. ரட்சகர் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் எடுக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் சந்தோஷம் சமாதானம் வழி இன்றைக்கும் இன்னைக்கு சதா காலம் நம் அனுபவம் தங்கியிருப்பதாக. ஆமென்.